Matthew chapter 11 பாருங்க. The basis of this particular teaching is Matthew chapter 11 verse 11 and 12. இயேசு சொல்றாரு, இதோட பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது யோவான் ஸ்நானகனை பத்தி பேசுறாரு. யோவான் ஸ்நானகன் யாரு பைபிள்ல பச்சீங்கன்னா, இயேசு வருவதை அனௌன்ஸ் பண்றாரு ஒருத்தர், ஜான் த பேப்டிஸ்ட். இயேசுடைய கசன் அவர். ஆக்சுவலா அவர் வந்து பயங்கரமான பிரீச்சர். ரொம்ப மனாந்திரத்துல பயங்கரமா பிரசங்கம் பண்றாரு. அவருடைய பிரசங்கத்தை கேட்க மக்கள் அலைமோதி கொண்டு போறாங்க வனாந்திரத்துல. அவர் அங்க போயிட்டு என்ன பிரசங்கம் பண்றாருன்னா, இயேசு வரப்போறார், அதான் அவருடைய பிரீச்சிங். அதாவது மேசியா வரப்போறாரு. மேசியா எங்க இருக்காரு? அங்கதான். அவரு கிட்டத்தட்ட ஒரே வயசு தான் அவங்க ரெண்டு பேருக்குமே. கொஞ்சம் ஏஜ், ஒரு வயசு பெரியவரோ அந்த மாதிரி கொஞ்சம் ஏஜ் டிஃபரன்ஸா இருந்தாலும் இவர் கசன் தான். இருந்தாலும் இவர் வந்து தெரியும், இவர் தான் இயேசுதான் மேசியான்ட்டு. ஸோ மேசியாக்கு வழியை ஆயத்தம் பண்றது தான் ஜான் த பேப்டிஸ்ட், யோவான் ஸ்நானகன். ஸோ இயேசு வந்து யோவான் ஸ்நானகனை பத்தி சொல்றாரு. அதான் இப்போ நம்ம கதை இங்கதான் ஆரம்பிக்குது பாருங்க. 11 ஸ்திரீகள் இடத்திலே, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்றது? ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை அப்படின்றார். அதாவது என்ன சொல்றாரு? இயேசு வந்து ஜானை பத்தி ஒரு டெஸ்டிமோனி சொல்றார். ஜான் வந்து எவ்வளவு பெரிய ஆளு, கடவுளே நம்மளுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தா எப்படி இருக்கும் இல்ல? இயேசுவை பத்தி ஜானை பத்தி இயேசு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறார், ரேட்டிங் பண்றார். ஐடில ரேட்டிங் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் ஒருவனும் யோவான் ஸ்நானகனை போல பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள்லாம், அதாவது இது வரைக்கும் பிறந்தவங்கல்ல யாருமே யோவான் ஸ்நானகனை போல பெரிய ஆளே இல்லைன்றார். அப்பனா என்ன அர்த்தம்? எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இது பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். ஏன்? ஏன்னா நீங்க பழைய ஏற்பாடு எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்கல்ல. ஆபிரகாம் இருக்காரு, ஈசாக் இருக்காரு, யாக்கோப் இருக்காரு, யோசேப் இருக்காரு, மோசே இருக்காரு. செங்கடலை பிளந்த மோசே, அவரை பாத்தீங்கன்னா மோசே இஸ் த சென்ட்ரல் ஃபிகர் ஆஃப் ஜூஸ், முஸ்லிம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ்ல. மோசே ரொம்ப அப்படி பார்ப்பாங்க எல்லாருமே. அவரு எவ்வளவு பெரிய இது பண்ணிக்கிறாரு. எலியா வானத்துல இருந்து அக்னிய இறக்குனவர், ஏதோ இது டவுன்லோட் பண்ற மாதிரி ஃபயரை டவுன்லோட் பண்ற ஆளு. அவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. ஆனா இயேசு சொல்றாரு, இவர்களை காட்டிலும் யோவான் ஸ்நானகன் பெரிய ஆளுன்றார். ஏன் பெரிய ஆள்? அதுக்கு என்ன ஏன் பெரிய ஆள்னா, இவங்க யாருமே, நான் சொன்ன அந்த பழைய ஏற்பாட்டுல இருக்க யாருமே இயேசுடைய வருகை குறித்து பேசல, இயேசுக்கு ஆன வழி ஆயத்தம் பண்ணல. கரெக்டுங்களா? இயேசுவை வராரு, இயேசுவை குறித்த சத்தியம், இயேசுவை குறித்த அந்த சுவிசேஷம் இருக்குல்ல, அதை யாருமே இவங்க பிரசங்கிக்கல. இன்டைரக்டா ஒரு வேளை பேசியிருக்கலாம், டைரக்டா யாருமே பேசல. ஆமென். அதனால யோவான் ஸ்நானகன் பெரிய ஆளு அப்படின்றார். அப்ப பாருங்க, இயேசுவை உயர்த்துவது, குளோரிஃபை பண்றாங்கல்ல, அதுதான் நம்மளுடைய சென்ட்ரல் டாஸ்கர், நம்ம எல்லாருடைய டாஸ்கா இருக்கணும்ல. யூ பேவ் வே ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். என்னுடைய ஆசை, கனவு என்னன்னா, எல்லா சபைகளிலும் மறுபடியும் இயேசுவை ஃப்ரண்ட்ல தள்ளணும், ஃப்ரண்ட்ல நிறுத்தணும். ஏன்னா இப்ப நிறைய இடத்துல இயேசு ஃப்ரண்ட்ல நிக்கல. They are not preaching Jesus, the finished work of Jesus. சில சபைகள், எல்லாமே சொல்ல, சில சபைகள் தான் இயேசுவை பத்தி பேசுறாங்க. பல சபைகள்ல சொந்த கதை, சொந்த இது, மோட்டிவேஷன். கண்ணு மூடி கேட்டீங்கன்னா ஏதோ மோட்டிவேஷன் செமினார்ல உட்கார்ற மாதிரி இருக்கும். இயேசுன்ற வார்த்தையே வராது, ஒரு வார்த்தை வரவே வராது. கடவுள்னு வரும், இயேசுன்னு பேசவே மாட்டாங்க. கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், அது கண்ணு முடி பாத்தீங்கன்னா நீங்க சபையில இல்லைன்னா ஒரு மோட்டிவேஷன் செமினார்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தப்புன்னு சொல்ல, ஆனா நீங்க இயேசு இல்லைன்னா அங்க எஃபெக்டிவ் பவர் இல்லை, எஃபெக்ட் இல்லை. அதனாலதான் செத்து போயிட்டு இருக்கு கிறிஸ்தவம், அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்லை. ஐம் ட்ரீமிங் ஆஃப் அ டே வேர் we all become like John the Baptist, preaching, teaching only about Jesus and what he has accomplished for us on the cross. ஓகே, இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். இயேசு என்ன சொல்றாரு? ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. இப்பதான் ட்விஸ்ட் என்னன்னா, ஆகிலும்
பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன்ற அர்த்தம். உங்களை பத்தி என்னை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை இன்னைக்கு நீங்க உங்களுடைய இருதயத்தை இயேசு கிட்ட திறக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. You give your life to Jesus. You say, Jesus, come into my life. I accept you as my Lord and my Savior. From today onwards, you are my Lord. Forgive my sins. அப்படின்னு சொல்றோம்ல, சின்ன ஜபம். அவன் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரிய ஆளுன்ற நான் சொல்றேன். பைபிள்ல சொல்லுது. எவ்வளவு பெரிய விஷயம். ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் இயேசு பத்தி போதிச்சாலும், இயேசு கல்வாரி சிலுவையில மரித்து அந்த ரட்சிப்பு கொண்டு வர்றாருல, அதை பார்க்கறதுக்கு அவன் உயிரோட இல்லை. விளங்குதா இல்லையா? யோவான் ஸ்நானகன் முன்னாடியே இறந்து போறான். எப்படி இறந்து போறான்? தலையை வெட்டி கொள்றாங்க. அப்ப இயேசு 3 வருஷம் கழிச்சு ஒரு விஷயம் பண்ண போறாருல, அந்த அது இயேசுடைய ரத்தத்தினால் கழுவ படப்போவதில்லை யோவான். கரெக்டுங்களா? அதுக்கு முன்னாடியே செத்து போயிடுறான். ஆனா நேத்து ஒருத்தர் இயேசு அக்செப்ட் பண்ணார் பாத்தீங்களா? இயேசு அவருடைய ஃபுல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் த கிராஸ் இஸ் நவ் தட் மேன்ஸ். ஆமென். அதனால இயேசு சொல்றாரு, அவனை காட்டிலும் நீ பெரிய ஆளுன்றார், நீ பெரியவன்றார். எவ்வளவு பெரிய ப்ரிவிலேஜ். நிறைய சமயத்தில் கிறிஸ்தவரா இருப்பதை என்னன்னா, we don't even think about it. யோசிக்க கூட இல்லை இயேசு என்ன செய்திருக்கிறாருன்ட்டு. மோசே, ஆபிரகாம், யோசேப்பு எல்லாரை காட்டிலும் பெரியவன் யோவான். அவனை காட்டிலும் பெரியவன் இயேசுவை யாரு அவன் வாழ்க்கையில கொண்டு வராங்களோ அப்படின்ற. Do you understand the privilege of what Jesus did for us on the cross? Amen. Do you understand this? The gravity of what the power of the statement that Jesus makes. You are, அதாவது நம்ம என்ன சமத்தோம், நிறைய சமத்துல நம்மளே, நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒரு வேஸ்ட், நான் தண்டம், எனக்கு டேலண்டே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லாதவன், நான் என்னது we think of ourselves very low. அது ஹியூமிலிட்டி நினைச்சிட்டு இருக்கோம். அது ஹியூமிலிட்டி கிடையாது. You're sabotaging yourself. சரி, சர்ச்சுக்கு போயிட்டா அங்க ஒரு 2-3 நல்ல வார்த்தை பேசுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அதுக்கு மேல பேசுறாங்க. நீ பாவி, நீ ஒண்ணுமே இல்ல, நீ புழு, நீ பூச்சி, நீ யாரு நினைச்சுன்னுங்கிற. You are nothing அப்படின்னுவாங்க. இதுல without Jesus you are nothing. கேள்விப்பட்டிருக்கீங்களா? Yes, I accept. Without Jesus I am definitely nothing, but I am not without Jesus. I am always with Jesus, so I am something. ஏன்னா இயேசு சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்றார்ல. So I am always with Jesus. Yes, of course, without Jesus I am nothing, but I am always with Jesus. So how can you say I am nothing? ஒருத்தர் சொல்றார், இயேசுவை சுமக்கின்ற கழுதை நான் அப்படின்றார். அதாவது கழுதை ஓகே, எல்லா அனிமல்ஸ், இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ் எல்லாத்துலயும் கம்பேர் பண்றது ஓகே. ஆனா நீ தேவனோட புத்திரன், தேவனுடைய பிள்ளை, you're the child of the most high God னா அது ஆனாங்க, அது ஒத்துக்க மாட்டேன். இயேசு சொல்றாரு, ஸ்ரீகளிடத்தில் பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானங்களை பார்க்கலும் பெரியவன் ஒருவனும் எழும்பதில்லை, ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். வெரிலி ஐ சே டு யூ அப்படின்ற. மெய்யாகவேனா இட்ஸ் a very strong statement that you have to think about.